வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் எக்ஸாம்பிள் 3.25 என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். கன்சிடர் எ சர்க்குலர் ரோட் ஆஃப் ரேடியஸ் 20 மீட்டர் பேங்க்ட் அட் எ ஆங்கிள் ஆஃப் 15 டிகிரி with what speed a car has to move on the turn so that it will have a safe turn. ஸோ பெரும்பாலும் டேர்னிங்கில் வந்து சர்க்கிள் ஷேப்பில் தான் ரோடு போட்டிருப்பாங்க. அந்த ரோடு ஒரு சைடு சாய்வாக இருக்கிற மாதிரியும் தான் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா போட்டிருப்பாங்க. அதை தான் ரோட் பேங்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் 15 டிகிரி பேங்க் ஆகிற மாதிரி ஒரு இடத்துல ஒரு ரோடு போட்டிருக்காங்க. அதோட ரேடியஸ் வந்து 20 மீட்டர். ஓகே, இப்போது அந்த டேர்னிங்கில் இந்த காரு எவ்வளோ ஸ்பீடுக்கு வந்தால் அது சேஃப் டர்ன்னா ஊர்லாமல் போகும், அந்த இடத்த விட்டு ஊர்லாது. ஸோ இந்த மாதிரி டேர்னிங்லலாம் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் தான் வரணும். அந்த ஸ்பீடோடு அதிகமாக வந்தோம் அப்படின்னா கார் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னா ஸ்கிட் ஆயிரும், ஸோ கவுந்துடும். ஸோ அதுக்குண்டான ஃபார்முலா தான் V is equal to RG tan theta, ரூட் ஆஃப் RG tan theta. ஃபார்முலா ரொம்ப ஈஸி. இப்போ வேல்யூவும் சப்ஸ்டிடியூட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆர் மீன்ஸ் ரேடியஸ் மீட்டரில் தான் இருக்குது, அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். ஜீனா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 9.8 கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் 15 டிகிரி, ஸோ tan 15 டிகிரி. இதில் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ tan 15 டிகிரிக்கு வேல்யூ என்ன அப்படிங்கிறத மனப்பாடமாக தெரியணும். ஸோ இதே சம்மு தான் கேட்க போகிறாங்க, இந்த வேல்யூவை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா tan 30க்கு வேல்யூ என்ன 1/√3, √3க்கு வேல்யூ என்ன 1.732. ஸோ 1.732ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ண முடியாது, என்ன செய்யணும், என்னால் மனப்பாடம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஸ்டெப்ஸ் கொஞ்சம் பெருசாக தான் போகும், ஆனால் மனப்பாடம் பண்ண வேண்டாம். ஸோ டினாமினேட்டரில் பாயிண்ட் வச்ச நம்பர் இருக்கக்கூடாது. அப்போது என்ன செய்யணும், நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை 1000ஆல் என்ன செய்யணும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் ரெண்டும் ஹோல் நம்பர் ஆயிரும். இனிமேல் 1000 1732ஆல் என்ன செய்யணும் டிவைட் பண்ணணும். 1000 ரைட் 1732ஆல் டிவைட் பண்ணணும். 0.57 கிடைக்கு. இது இது tan 30யோட வேல்யூ. அப்போ tan 50னா அதில் ஹாஃப் இருக்கும், அதை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், 0.28 கிடைக்கும். இங்கே அது அப்ராக்சிமேட்டாக தான் கிடைக்கும், இங்கே 0.26. ஸோ வச்சுக்கோங்க. ஸோ பெஸ்ட் வே என்னை பொறுத்தளவுக்கு இதை மனப்பாடம் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. tan 15ஓட வேல்யூ 0.26. இப்போ என்ன செய்யணும், இந்த 3 வேல்யூவே மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் ரூட் விட்டு வெளில எடுக்கணும். ஸோ அதுதான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் எல்லாருக்கும். எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஈஸியாக சொல்கிறேன், ரொம்ப சிம்பிள். முதல்ல உள்ளே இருக்கக்கூடிய 3 வேல்யூவே மல்டிப்ளை பண்ணணும், அப்படி தானே, ரைட். 20 பாயிண்ட் வைக்கிறதுல நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். நீங்கள் ஜென்ரலாக நம்பர் என்ன செஞ்சுக்கோங்க, மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 20 × 98 × 26 இந்த 3 வேல்யூ தான் இருந்துச்சு. ஸோ 50,960 கிடச்சிருக்கு. பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருந்துச்சு, 9.8 × 0.26. இங்கே ஒரு 2 டிஜிட்டு, இங்கே ஒரு டிஜிட். அப்போ பின்னாடி இருந்து 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ ஆன்சர் என்ன 50.96. ஓகே, 50.96. 50.96 ஓகே, இப்போ இந்த வேல்யூவுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 50.96 51ன்னு வச்சுக்கலாமா? இப்போ நம்ம இதை எப்படி வச்சுக்கலாம், 51ன்னு வச்சுக்கலாம். 51க்கு நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். இதை நீங்கள் வந்து நார்மல் மெத்தட் படி, லாங் டிவிஷன் படி மெத்தட் படி பண்ணுறதா இருந்தால் இதுக்கப்புறம் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். அதை விட நான் ஒரு சிம்பிளான மெத்தட் என்னன்னு சொல்லித்தரேன். ரூட்டுக்குள்ளே 49 இருந்திருந்தால் என்ன எழுதியிருந்திருப்போம், 7ன்னு எழுதியிருந்திருப்போம், ரைட். இப்படிலாம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்படி கெஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி உங்களுக்கு வேணும். ரூட்டுக்குள்ளே 49 இருந்திருந்தால் அதை 7 × 7ன்னு எழுதியிருப்போம். ரூட்டுக்குள்ளே 2 நம்பர் சேமாக இருந்தால் ஒரு நம்பர் என்ன செய்யலாம், வெளில எடுத்து எழுதலாம். அப்போ ஆன்சர் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா 7ஆக இருந்திருக்கும். இங்கே 49 இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது, 51 இருக்குது. அப்போ என்ன செய்யணும், அதுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு வேல்யூ நம்மளாக அசம்ஷன் பண்ணி எழுதிக்கிட வேண்டியதான். ஸோ த ஆன்சர் இஸ் 7.1. தட்ஸ் ஆல். 7.1 7.2ன்னு எழுதலாம். பெரிய அளவில் ஒன்றும் மார்க்கு குறைக்க மாட்டாங்க. ஓகே, ரைட். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ 49 இருந்தால் 7, 64ன்னு இருந்தால்
8 ரைட். அப்போ 16 இருந்தால் எவ்வளோ எழுதணும்? கண்டிப்பாக அழகாக கெஸ் பண்ணி எழுதிடலாம். 8 விட கொஞ்சம் கம்மியாக எழுதணும். அப்போ 7.8 அல்லது 7.9ன்னு எழுதுனா கரெக்டாக இருக்கும். லாங் டிவிஷன் மெத்தட்லேயோ அல்லது கால்குலேட்டர்லேயோ அடித்து பாருங்கள், இதுக்கு பக்கத்தில் இருக்கிற வேல்யூ வரும். ஸ்கொயருக்குள்ளே இருக்கிற ஒரு வேல்யூவை ரூட் விட்டு வெளில எடுக்க ஒரு ஈஸியான வே இதுதான். தேங்க்யூ.